வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 6/7/2026 முதல் 12/7/2026 வரை, ஆனி மாதம் 22 முதல் ஆனி மாதம் 28 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசியானது மேஷம் என்றாலும் மக்கள் நிறைய கேள்விகளை கேட்டு இருப்பதனால் முதலில் எப்பொழுதும் கேள்வி பதிலுக்கு செல்வோம். இந்த வாரம் 557வது வாரம். இத்தனை வாரத்திற்கும் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எப்பொழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், ரவி அண்ணனுடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர் பிரேம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், எடிட்டர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்பான்சர் செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிகவும் வெற்றிகரமான லட்சக்கணக்கான மக்களின் பார்வைகளுக்கு கொண்டு சென்று அத்தனை ரசிகர்களை ஏற்படுத்திய ரசிக பெருமக்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பேராதரவுக்கு தான் இத்தனை வாரங்கள் தொடர்ச்சியாக நாங்களும் தங்கு தடையின்றி உங்கள் முன்பாக வாரம் பேசிக்கொண்டிருக்கிறோம், தினப்பலனை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் நேயர்கள் காட்டக்கூடிய, ரசிகர்கள் காட்டக்கூடிய அருமையான ஆதரவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அண்மை காலமாக வாராகி, பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. கலிகாலம்னா உலகத்தில் மனிதன் மிருகமாகி, மனிதன் வக்கரமாகி, எந்திரங்கள்லாம் மனிதனைப் போல் மாறி, எந்திரங்கள் ஆட்சி செய்வதும், எந்திரங்கள் மனிதனை நிர்வகிப்பதும், எந்திரங்கள் உத்தரவு போடுவதும், பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு, இந்த ஊரிலிருந்து அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்படுத்துவது. ஏன் யோசிச்சு பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றீங்க. நீங்கள் இங்கே இருந்துன்னு அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்கள. யோசிச்சு பாருங்கள். மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கேருந்து மெடிசனுடைய எல்லாமே ரிப்போர்ட்டெல்லாம் இங்கேருந்து தான் ரெடி ஆகுது. சைனாலேருந்து ரெடி ஆகுது, மற்ற ஊர்கள்லேருந்து ரெடி ஆகுது, வியட்நாம்லேருந்து ரெடி ஆகுது, பங்களாதேஷ்லேருந்து ரெடி ஆகுது. எல்லாமே மனிதனுடைய வளர்ச்சி பிரமிப்பான வளர்ச்சி. இந்த சமயத்தில் உக்கிர தெய்வத்துக்கு தான் மனிதன் ஓடுவான். மனிதர்களுக்கெல்லாம் இனி அந்த காப்பாற்றுறதுக்கு அந்த உக்கிரமான தெய்வத்தை தான் மனம் ஈடுபடும். ஏன்னா பலவிதமான சித்திரவதைகளுக்கு மனிதன் ஈடுபடுத்தப்படுவான். வேலையில் காலி பண்ணுறது, வேலை செஞ்சாலும் சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது, வீண் அபாண்டம் செய்கிறது, நல்லா அவங்களோட பழகி வீடியோ எடுக்கிறது, அவங்க கூடயே நல்லா இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கூடயே சுற்றிட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது. மனிதனுக்கு இதெல்லாம் சாந்தமாகாது. சாந்தமாக இருந்த மனிதனுடைய காலகட்டம் போய் வக்கரமும் விகாரமும் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணே அப்பாவையும் கொல்றது, அம்மாவையும் கொல்றது, இன்னொரு சிஸ்டரையும் கொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் வக்கரங்கள் இருக்கிறச்சு இந்த உக்கிர தெய்வத்துக்கு மேலே மனமே ஈடுபடும். இந்த தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றணும் ஒரு மனதில் ஒரு நம்பிக்கை வரும். இது ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி உலகத்தில் மாறும். பராப வருடம் 60 வருடத்துக்கு முன்பாக அந்த காலகட்டத்திலும் உக்கிரங்கள் வழிபாடு செய்வார்கள். காளி வழிபாடு செய்கிறது, முனியனை வழிபாடு செய்வது, முனீஸ்வரனை வழிபாடு செய்வது. இப்போ விஞ்ஞானத்தின் வளர்ச்சினால் வாராகி நிறைய பேர்களுக்கு இஷ்ட தெய்வமாக எப்பொழுதும் வாராகி கும்பிட ஆரம்பித்தாவே, வாராகி மந்திரங்கள் கேட்க ஆரம்பித்தாவே வாராகியுடைய ரிசல்ட்டெல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, செல்வி ஒரு வாராகி எங்களுக்கு கட்டி கொடுங்கன்னு.
நானும் உத்தரவுன்றதில்லை, உத்தரவு அம்பாள் கிட்ட வரட்டும், நான் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்கேன். என்னாலெல்லாம் வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி இல்லை. மக்கள் வந்து சந்தோஷமாக கும்புற மாதிரி ஒரு விநாயகரும் ஒரு வாராகியும் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ட்ரஸ்ட் மூலிமா இப்போல்லாம் அடுத்த மாதத்துலேருந்து கிடுகிடுன்னு வேலைகள் வருது. கோசாலை வருது, நிறைய ஊர்களில் கோசாலை பண்ணுறோம். ஆனால் மக்கள் கேட்குறாங்க, அது சிஸ்டமேட்டிக்காக செய்யணும்னு ஆசை எனக்கு. நிறைய நண்பர்கள் மூலிமா தான், வேறு யார் மூலிமா நானே போய் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு நிறைய நண்பர்கள், ஆர்வலர்கள், பசுமாடை பிரியம் கொண்டவர்கள். உலகத்தில் அன்னைக்கு அப்புறமா பசுமாடு தான். அதுபோல் இந்த வாராகி வழிபாடு வந்து நீங்கள் வாராகி இப்போ செல்வி பேசுகிறது கேட்டாவே நீங்கள் வாராகி கோயிலுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வாராகி கோயிலுக்கு உங்களை கூட்டின்னு போய்டும். நிறைய இடத்துல இருக்குது. அந்த வாராகி உங்களை விரும்பிச்சுனாவே நீங்கள் போய் தான் தீர்வீங்க. அங்கெல்லாம் போயிட்டு ஒன்றும் யாரையும் அழிக்கணும்லாம் கேட்கக்கூடாது. நிறைய பேர் தப்பு பண்ணுறது. உக்கிர தெய்வம்னா மொத்தம் அழியணும் அதெல்லாம் கேட்கக்கூடாது. வாராகி, பிரித்திங்கரா, சூழினி, சர்பேஸ்வரர், அங்காளம்மன், காளி, சாமுண்டி, பைரவர், துர்க்கை, இதை போல் தெய்வங்களுக்கு, விநாயகரே இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நம்ம வேண்டுதல் என்ன இருக்கணும்? நான் வந்திருக்கேம்மா, நீ பார்த்துக்கோ. நான் வந்திருக்கேன் ஐயா, நீ பார்த்துக்கோ. இவ்வளோ தான். நம்மளுடைய அவதாரங்களில் வாராகிக்கு ரொம்ப முக்கியத்துவம். வராக அவதாரம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமாலின் அவதாரங்களில் வாராகம் என்பது ரொம்ப பிரசித்தம். அதுதான் அதனுடைய எஃபெக்ட். கல்கிலையும் வந்து எப்படி எவ்வளோ முக்கியத்துவமோ அந்த வராகத்துக்கும் அவ்வளோ முக்கியம். ஸோ அதனால தான் அந்த வாராகி ஏன் வருதுன்னாவே, உலகத்தில் வந்து இப்போ பெரிய பிரச்சனையே நிலநடுக்கங்கள் தான். இந்த நிலநடுக்கங்களுடைய உக்கரங்கள் எல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு வாராகி கும்பிடுவதெல்லாம் நிறைய விஷயத்துக்கு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். நம்மளுடைய முன்னோர்கள் படைப்பில் வந்து பல விசித்திரங்கள், சிவனுக்கு சரி, அம்பாளுக்கு சரி, சக்தி பீடங்கள் சரி, 108 பிரபந்தங்கள் சரி, 108 பெருமாள் ஆலயங்களாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, பஞ்சபூத ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பிரித்து அங்கங்கே பிரித்து வச்சுருப்பாங்க. நமக்கு கைடன்ஸ் தான் சரியாக கிடையாது. 108 திவ்ய தேசங்கள்னால் அதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த 108 திவ்ய தேசங்களை பற்றியெல்லாம் படித்தீங்கன்னாவே நமக்கு புரியும். சக்தி பீடங்களை படித்தாவே நமக்கு புரியும் எது எதுக்குன்னு. எல்லாமே எப்படின்னா, அந்த பீடங்கள் வந்ததே அம்மனுடைய குருதியால் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்றுத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. அப்படியே காரில் பொறிச்சு கேட்டுக்கினே வந்தீங்கன்னா அப்படியே அது பாட்டு வரும். ஸோ இது மாதிரி எல்லாமே உக்கிர தெய்வத்திற்கெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாக தீர்வு கிடைப்பது என்பதற்காக தான் இப்போ எல்லாருமே உக்கிரத்துக்கு ஓடுறாங்க. நிறைய தனியார் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா உக்கிர தெய்வ வழிபாடுக்கு தான் முக்கியத்துவம். சாந்த ரூபிணியாக சில இடத்துல தான். மகாலட்சுமிக்கு நிறைய இடத்தில் மரியாதை. ஏன்னா பணத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஸ்ரீசக்கரத்துக்கு நிறைய மரியாதை. ஸ்ரீசக்கர மேருவுக்கு நிறைய மரியாதை. எந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணி இப்போ பூஜைகளுக்கு வந்து நிறைய மரியாதை. இப்போ ஒரு காலத்தில் வாஸ்து எந்திரம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு வாஸ்து எந்திரம்னா தெரியுது.
கணபதி யந்திரம்னா தெரியுது, மச்ச வாஸ்து யந்திரம்னா தெரியுது, அது தெலுங்கில் இருந்தாலும் தெரியுது. ஸோ இது போலெல்லாம் வந்து தெய்வத்தினுடைய இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பாக எழுதி வச்சதெல்லாம் போய் எங்களை போல் ஜோதிடர்கள் இதிலெல்லாம் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எடுத்து சொல்ல சொல்ல மக்களுக்கு அந்த வழிபாடு மேலே ஒரு ஆர்வம், சந்தோஷம், ஒரு அற்புதம். அதனால் வாராகி கும்பிடுவது வந்து மட்டும் விலக்கல்ல. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சாலும் போயிட்டு வாங்க. வாராகியெல்லாம் ஈர்ப்பு. துர்கை எப்படி இருப்போ துர்கையுடைய அவதாரம் தானே பார்க்கலாம். பிரித்திங்கரெல்லாம் ஒரு காலத்தில் பயப்படுவாங்க போகிறதுக்கே மக்கள், ஐயோ வேண்டான்வாங்க. காளி, பிரித்திங்கரா, சூலினி, வாராகி, அங்காளம்மன் அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு மட்டும் போகக்கூடியவர்கள் இருந்தார்கள் ஒரு காலம். இப்போல்லாம் அது மாறிடுச்சு. இப்போ எந்த ஊரில் கோயில் திறந்தாலும் அந்த கோயிலில் சக்தியும் இருந்தால், சத்தியம் இருந்தால், பூஜை முறைகள் கரெக்டாக கடைபிடித்தால், அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்றால், ஆன்மீகத்தில் குறைவில்லாமல் வருபவர்களுக்கு எல்லோருக்கும் சரிசமமான தரிசனம் செய்யக்கூடிய அந்த தெய்வ சிலையை பிரதிஷ்டை பண்ணுறச்சே கரெக்டாக இருக்கணும். ஏன் மேல்மருவத்தூருக்கு அவ்வளோ பேர்? ஏன் பெண்கள் தீட்டு சமயத்தில் கூட அந்த கோயிலுக்கு வரலான்னு மருவத்தூர் ஐயா வந்து புதுசாக ஃபஸ்ட்டு ஒன்று கொண்டு வந்தார். பெண்களுக்கு எங்கெல்லாம் சத்தியமும், பெண்களுக்கு முக்கியத்துவமும், பெண்களுக்கு புகழும், பெண்களுடைய பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் அந்த கோயில்களில் சத்தியம் இருக்கும், சக்தி இருக்கும். பெண்களை சிறுமைப்படுத்தக்கூடிய கோயில்கள் எல்லாம் 30 வருஷம் 60 வருஷத்தில் காணாது போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் முக்கியம். தேவி மகாத்மியம் தான். மேல்மருவத்தூருடைய ஐயாவுடைய இதில் சிறப்பு பார்க்கணும். அந்த மருவத்தூர் அம்மாவுடைய ஆதிபராசக்தியுடைய விக்கிரகத்தை நீங்கள் கோயிலுக்குள்ளே இருந்து தான் பார்க்கலான்னு நினைக்கக்கூடாது. அத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் இருந்து நைட்டு நீங்கள் பாருங்கள். நான்லாம் வரைச்சி 1 மணி 2 மணிக்கு இறங்கி பார்ப்பேன். அந்த அம்பாள் அந்த இருட்டில் தெய்வீக கடாட்சத்துடன் தெரிவாள். நமக்கு வேண்டியது என்ன? முக தரிசனம் தானே, பாத தரிசனம் தானே. அதுபோல் கட்டக்கூடிய கோயில்களெல்லாம் கொஞ்ச நாளில் வந்து சத்தியம் வரும். எங்கேயோ இருந்து ஒருத்தர் கும்பிட்டு உன்னை பார்த்துட்டேன் தாயேன்னு சொன்னால் அது போகாதா? தைப்பூசத்துக்கெல்லாம் போக முடியுமா அந்த கோயிலுக்குள்ள பக்கம்? 1 கோடி பேர் வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய கோயில் அதெல்லாம். எவ்வளோ பேர்? 1 கோடி பேர், 100 லட்சம் பேர் வரக்கூடிய கோயில்கள். சமயபுரம், மேல்மருவத்தூர், மேல்மலையனூர், சக்திவிலே வந்து நான் இவ்வளோ சொல்கிறேன். மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, இதெல்லாம் வந்து விசேஷம். யோசிச்சு பாருங்கள். 100 லட்சம் பேர் வந்தால் தான் 1 கோடி பேர் வரும். ஒரு வருஷத்துக்கு 365 நாளில் வராங்கன்னா அப்போ கணக்கு போடுங்க எவ்வளோன்னு பெர் டே. 30,000 பேருக்கு மேலே வரணும். வந்தால் தான் இவ்வளோ மக்கள். அதுபோல் இந்த வாராகிக்கு இஷ்டப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு அபிராமியாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், திருக்கடையூராக இருக்கட்டும், பட்டீஸ்வரம் துர்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் எந்த தெய்வத்திலேருந்து வாராகி நினைத்தால் வாராகி ஸ்வரூபம் உங்களுக்கு வருமா?
வாராகி நினச்ச உடனே வாராகி முகம் தோணுமா, மற்ற அம்மனுக்கெல்லாம் தோணாது. அப்படி நீங்கள் போய் உடனே ஃபோட்டோ பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணணும். நீங்கள் வாராகி அம்மனை வந்து ஒரு 2-3 வாட்டி பார்த்துருங்க, பார்த்துட்டு மறந்துடுங்க. தூக்கத்தில் நினச்சா கூட வாராகி வந்துடும். நினைத்தவுடன் வந்து நம்மளுடைய நினைவில் நிற்கக்கூடியவள் தான் வாராகி, வராத மாமணி. அப்பேற்பட்ட தெய்வம் தான் இந்த கலி உலகத்தில் வந்து ரொம்ப சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். வாராகி மந்திரங்கள் கேட்பது, வாராகி கோயில்களுக்கு அன்னதானத்திற்கு பங்களிப்பது, புடவைகள் வாங்கி கொடுப்பது, வளையல்கள் வாங்கி கொடுப்பது, சோழி பிட்டுகள் வாங்கி கொடுப்பது எல்லாம் பெண்மணிகளுக்கு தானே போகும். யோசிச்சு பாரு, அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. நிறைய இருக்கு. பல தரப்பட்ட வாராகி வழிபாடு இருந்தாலும் கலி உலகத்தில் வாராகத்திற்கு முக்கியத்துவம் வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களும் கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னா பூமி. அந்த பூமிக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு தெய்வம். திருப்பதியில் பெருமாளை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது, வராகமூர்த்தியை பார்க்கணும். வராகமூர்த்தியை பார்த்தா தான் பெருமாளுடைய அக்கௌண்ட்டு வந்து உங்களுக்கு திரும்பும். தெரிஞ்சுக்குங்க. கீழே மகாலட்சுமி பெருமாளை பார்க்குறது, மகாலட்சுமி பார்க்குறது, கோவிந்தராஜ பெருமாளை பார்த்தாலும் திருப்பதியில் பெருமாள் கோயில் பக்கத்திலே குளத்தங்கரையாண்ட போனீங்கன்னா வராகமூர்த்தி இருப்பார். அவரையும் தரிசித்துட்டு வாங்க. விசேஷம். நிறைய பேருக்கு வீடு வாங்கணும், வீடு கிடைக்க மாட்டேங்குது, வீடு இது பண்ண மாட்டேங்குது. திருப்பதியில் போய்ட்டு பெருமாளை பார்க்குறீங்களோ இல்லை, வராகமூர்த்தி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடு கட்ட முடியலன்னா பிரச்சனை தீர்ந்துடும். வீட்டில் பார்ட்டிஷன் முடியலனாலும் பிரச்சனை தீர்ந்துடும். வீடே கிடைக்கல, 30 வருஷம் 40 வருஷமாச்சு, கிடைக்கல, கட்ட முடியல, பூர்வீகத்தில் எல்லாமே அங்கே போயிட்டு வாங்க, டப்பு டப்புன்னு ரெக்கவர் ஆகிடும். ஸோ வாராக பெருமாளுக்கும் வாராகிக்கும் எப்பொழுதும் உலகத்தில் மிகப்பெரிய மரியாதை உண்டு, சக்தி உண்டு. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய பக்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 6/7/2026 முதல் 12/7/2026 வரை உள்ள வார ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட ரொம்ப நாளாக இருந்த மனக்குறைகள் தீரும். தொழிலில் சிஸ்டமேட்டிக்காக இறங்கி யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதுக்கு பிடித்த விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தொழிலில் அற்புதமான ஏற்றத்திற்கு உங்களை வழிவகை செய்து கொள்வது நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பாக கடும் சொற்களோ கோபப்படுவதோ இறைஞ்சி பேசுவதனால் உங்களுடைய தொண்டைக்கு தான் பாதிப்பு. அதற்கு எதற்கு நீங்கள்லாம் அழட்டி கொள்கிறீர்கள். எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். அவர்கள் இதை செய்வார்கள், இவர்கள் அதை செய்வார்கள் என்றெல்லாம் நம்ப வேண்டும். வேலையாட்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். உங்களுடைய இலகிய சுபாவமே உங்களுக்கு பல விதத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் யார் எது சொன்னாலும் முடியும் என்றால் முடியும், முடியாதது என்றால் முடியாது என்று சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். காது மூக்கு தொண்டை விஷயத்தில் கவனமாக இருப்பதும், ஏர் கண்டிஷனில் வேலை செய்பவர்கள், ஏர் கண்டிஷனில் படுத்து தூங்குபவர்கள் 24 டிகிரிக்கு மேலாக அந்த இதை வைத்து கொண்டு ஃபேனை போட்டுக்கொள்வது உங்களுக்கு நன்மை. குளிரால் ஏற்படக்கூடிய சில்லென்று பொருள்களால் ஏற்படக்கூடிய சில்லென்று குடிப்பவர்கள் எல்லாம் சிறிது கவனமாக மேஷராசிக்காரர்களில் பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். வாகனங்களில் மாற்றம், தொழிலில் மாற்றம், அற்புதமான கூட்டாளிகள் கிடைப்பது, மனதுக்கு பிடித்த தெய்வ ஸ்தலத்துக்கு செல்வது, நல்ல நண்பர்களிடம் செல்வது, மகான்கள் தரிசனம் செய்வது, ரொம்ப நாட்களாக உங்களுக்கு உழைப்புக்கேற்ற
கௌரவம் கிடைக்கவில்லை, மரியாதை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷத்திற்கு எல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு எல்லாம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வார்த்தைகளில் கோபதாபத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது. குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய சமயம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். எல்லாம் செய்துவிட்டு கத்துவது எந்த விதத்தில் நியாயம்? துர்க்கையை பிடித்து கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அலர்ஜி, ஒவ்வாமை விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் காணப்பட்ட மனவேதனை தீரும். எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்படும். சுபகாரிய தடைகள் நீக்கும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்கும். அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் வேண்டாம். எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நட்பை வளர்த்து பழைய மனதாபங்கள் தீங்கி பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தனிப்பட்ட அற்புதமான காலகட்டத்தை ரிஷபம் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. கால்சியம், விட்டமின் டி, ஜாயின்ட் பெயின்ஸ் போன்ற விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயரை தான் வழிபாடு செய்வது தான் நன்மை. சூரியன் உங்களுடைய ராசியிலே வீற்றிருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். புதிய தொழில் கிடைத்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். புதிய படிப்பு கிடைத்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் கோச்சிப்பார்களோ இவர்கள் கோச்சிப்பார்களோ எல்லாம் யோசிக்காதீர்கள். சில இடத்தில் நமக்கு சம்பளத்தை விட கம்மியாக கிடைத்தாலும் நிம்மதி கிடைக்கிறது என்றால் அந்த இடத்துக்கு ஓடிவிடுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிக முக்கியமான தேவை நிம்மதி, நல்ல தூக்கம். அதற்கேற்றவாறு உங்கள் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் சொல்லுங்கள். ரொம்ப மன வருத்தத்துடன் இருந்து உங்களால் வேலை செய்ய முடியவில்லை, தொழில் செய்ய முடியவில்லை என்றால் பகிர்ந்து கொள்ளுங்கள். யார் எது சொன்னாலும் சுயநலத்துடன் கொஞ்சம் நேர்ந்து கொள்ளுங்கள். அது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குடும்பத்திலும் சரி, வெளியிடத்திலும் சரி, வார்த்தைகளில் மட்டும் கவனம் கவனம் கவனம். வார்த்தைகளில் மட்டும் பதட்டம் வேண்டாம். அதில் மட்டும் சிறிது சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய மிதுனம் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் நிச்சயமாக பெறக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நிறைய பொருள் விலையும் காணப்படுகிறது. உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய சிக்கலும் மன வருத்தமும் ஏற்படும். அதில் மட்டும் கடகராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். தொழில் ரீதியாக சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் லாபமும் சந்தோஷமும் காணப்படும். பெருமாள் வழிபாடு நிம்மதி தரும்.
கழிவு பாதையிலும் பிபி சுகரிலும் சிறிது கடகராசிக்காரர்கள் பத்திரமாக பார்த்து கொள்வது நன்மைகள் ஏற்படுத்தும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பதட்டம் வேண்டாம், மன அழுத்தம் வேண்டாம். அதே சமயம் ஆடி மாதம் முழுவதும் அடுத்து வரக்கூடியது. அதில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் கடகம் வரும். குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக விரைவிலே போயிட்டு வருவது நன்மைகள் ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியமும் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதும் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி கடகம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அற்புதமான அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அதிகமாக சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வீடு ஒரு கடகராசிக்காரர்களாக அந்த வீட்டில் இருப்பார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை, மன வருத்தங்கள் வேண்டாம். உறவினர்கள், நண்பர்கள் என்று யாரையும் நம்பாமல் உங்களுக்குன்னு யாராவது உறுதுணையாக இருப்பவர்களை மட்டும் நம்பிக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் யார் எதை சொன்னாலும் உங்களுக்கு கடந்த காலத்தில் அனுபவம் இருக்கும். அதில் உங்களுடன் யார் உங்களை தாங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சிம்மத்துக்கு இந்த அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நன்மை தரும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக 30 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள், கிட்டத்தட்ட 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் 24 வயதிலிருந்தே சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு நரம்பு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் சிம்மத்துக்கு ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று எல்லா விஷயத்திலும் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் யோக பலத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சிம்மத்திற்கு விநாயகர் வழிபாடே சிறந்த பரிகாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் உங்களை எல்லோரும் வஞ்சிப்பார்கள். மிக கவனமாக இருங்கள். அதற்கு ஒரு திட்டமிட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதான முயற்சியை ஏற்படுத்தக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக துர்க்கையை பிடித்து கொள்வது தடைகளை தவிடுபடியாக்கி நன்மைகளையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லை, படிப்பில்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை என்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட காற்று உங்கள் சைடு வீச ஆரம்பிக்கும். அது சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக
நிவர்த்தியும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உறவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று படிப்படியாக ஆடி மாதத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நன்மைகள் காணப்படும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், குறிப்பாக முருகரை கும்பிட சுப்பிரமணிய புஜகத்தை கேட்க கேட்க நன்மைகள் ஏற்படுவதும், கால்வலி, முதுகு வலி, சிலர்களுக்கு வயிறு ஜீரண கோளாறுகளில் கவனமாக இருப்பதும், பழைய கடன்கள் பைசலாகிறதும், அதிர்ஷ்டம் அனுகூலங்கள் காணப்படுவதும், ஏற்றம் நம்பிக்கை ஏற்படுவதும், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்க்காத நிறைய நல்லதுகள் நடக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வீடு கட்டவில்லை, நிலம் கட்டவில்லை, வாங்கவில்லை, அது பண்ணவில்லை, இது பண்ணவில்லை, வருத்தங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியார் உங்களை தாங்கி நிற்பதற்கு உண்டான நல்ல சூழ்நிலை. ஆனால் அவரை பற்றி யார் எதை கூறினாலும், அல்லது அவரையோ அல்லது அவங்களையோ, கணவனையோ அல்லது மனைவியை பற்றி யார் கூறினாலும் அதற்கு முக்கியமாக செவி சாய்க்காமல் நீங்கள் உறுதுணையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பம், காதல் அமைப்பில் ஒரு விதமான மனக்கசப்புகள் காணப்படும். இந்த நேரத்தில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் மந்திரங்கள் கேட்பது சால சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக தீருவதும், உலக ரீதியாக எந்தவித கஷ்டங்களும் சிறிது காலத்துக்கு பிறகு பரிபூர்ண நிவர்த்தி என்பதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ராசி விருச்சகம் இருந்தாலே அந்த வீட்டில் நல்லது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோர் வண்டி வாகனத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும் மிக மிக முக்கியம் என்பதை பெருமாள் கோவிந்த வழிபாடு, நாராயணியத்தினுடைய 100வது பாடல் சகலத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்க சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சிறு தடைகள் காணப்படும். ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மனம் விட்டு பேசுவதும், அவரை பற்றி யார் எது கூறினாலும் அதற்கு ஆவேசப்பட்டு அவரை எளிமைப்படுத்துவதோ ஏளனப்படுத்துவதோ கூடவே கூடாது. உங்களுக்குன்னு துணை என்பது உங்கள் குடும்பம்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காதல் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் அவரவர் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு தான் நம்மளுடைய குடும்பத்தை பற்றி குறை கூறுவார்கள் என்பது உலகத்தினுடைய நீதி. யாருடைய பசப்பு வார்த்தைகளுக்கும் செவி சாய்க்காமல்
உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்திற்கு செய்து கொள்வதும், உடற்பயிற்சியை அர்த்தாஷ்டம சனி உள்ளதனால் செய்யாமல் இருப்பதனால் தேவையில்லாத கஷ்டங்கள் காணப்படும். குறிப்பாக கழிவு பாதையில் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய தனுசு பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக தீரக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் யோக பலத்தை பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். சிவனை வழிபாடு செய்ய செய்ய நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்திராட்சி கவசம் பெரும் பலத்தையும் பெருமையான சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றம், திருமண அமைப்புகள் ஏற்றம், சுபகாரிய அமைப்புகள் ஏற்றம், சுபவிரை அமைப்புகள் ஏற்றம், அசைய பொருள் சேர்க்கை ஏற்றம், வண்டி வாகனத்தில் ஏற்றம், பதவி உயர்வுக்குண்டான சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, திடீர் அதிர்ஷ்டம், யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது அற்புதத்தை தரும். விநாயகரையும் துர்கரையும் பிடித்து கொள்ள ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு எதிர்பார்க்காத செல்வங்கள் ஏற்படும். பிபி, சுகர், லோ பிபி, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் குறிப்பாக தூக்கமின்மை தான் தேவையில்லாத பதட்டத்தையும் தேவையில்லாத ஞாபக மறதியும், எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே உங்களை காயப்படுத்தும். அதில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது செல்வாக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தலாம். உத்தியோக ரீதியாக யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் தீர்வது, வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், பெண்களுக்கு, இளவயதை சார்ந்தவர்களுக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் தேடி வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எப்பொழுதும் கோளர் பதிகத்தை திருஞான சம்பந்தர் கொடுத்ததை சொல்ல சொல்ல ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், பைரவரை கும்பிட கும்பிட தைரியம் ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத விஷயங்கள் யோக பலத்தை பெற்றுத்தருவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக உத்வேகத்தை பெறுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் தீர்வதும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய முடிவாக காணப்படுவதும், தனிப்பட்ட நீண்ட நாள் சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. 70 வயது வரை உள்ளவர்களுக்கு பெரும் யோகத்தையும், அதற்கு மேல் உள்ளவர்கள் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், குறிப்பாக கும்பத்திற்கு முதுகு கழிவுகளில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு,
ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் விநாயகருடைய அனுகூலத்திலும் அனுமனுடைய அனுகூலத்திலும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. அடிவயிறு, முதுகு, கழிவு பாதையில் உபத்திரங்கள், உடற்பயிற்சி செய்யாததனால் மனசோர்வுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மன வருத்தங்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள், இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படுகிறது. பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பழக்க வழக்கங்கள், வண்டி வாகனத்தில் கவனமாக பார்த்து கொள்வதெல்லாம் காணப்படக்கூடிய வாரமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கு அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 6/7/2026 முதல் 12/7/2026 வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.